பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் மறுரூபம் ஜெபக்குழு யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த இறைச்செய்தி மூலமாக நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் ஃபோன் பண்ணி, பிரதர் இந்த செய்திகள் தினந்தோறும் ஒரு 5 நிமிடம் இந்த செய்தி எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொன்னாங்க. குறிப்பாக பாளையங்கோட்டில் ஒரு அருள் சகோதரி, பிரதர் அந்த தூதர்களை குறித்த செய்திலாம் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. அது இல்லாமல் நீங்கள் கொடுக்குற செய்தி எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றி. இன்னும் நிறையா பேர் செய்திகளை ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க, அதற்காகவும் நன்றி. தொடர்ந்து நீங்கள் அந்த செய்திகளை கேளுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே ஒரு நற்செய்தி பணி, அதனால் தொடர்ந்து செய்யுங்க. குறிப்பாக இன்று நம்ம என்ன தியானிக்க போகிறோம்னா, மே மாதம் மாதாவின் வணக்க மாதம். அதில் மாதாவை குறித்து, ஜெபமாலை குறித்து நம்ம செய்திகள் கேட்பது ரொம்ப கால சிறந்ததாகும். இன்று பாருங்கள், ஜெபமாலை பக்தி உலகமெங்கும் அழிந்து கொண்டிருக்கிறது. சாத்தானுடைய திட்டமே ஜெபமாலை பக்தியை அழிக்கணும். ஏன்னா ஜெபமாலை சாத்தானுக்கு எதிரான ஒரு ஜெபம். அதை அழிச்சிட்டோம்னா சாத்தான் தந்திரமாக ரொம்ப சுதந்திரமாக செயல்படுவான். எனவே ஜெபமாலை பக்தியை அழித்து கொண்டு இருக்க வேண்டும் என்று சாத்தானுடைய மிகப்பெரிய திட்டம். பாருங்க, சலேசியன் சபையோட ஃபவுண்டர் ஜான் போஸ்கோ அற்புதமான ஒரு புனிதர். ஒரு வாழ்க்கையில் அவர் மாதிரி உழைத்த ஒரு தேவ மனிதன் நம்ம பார்க்கவே முடியாதுங்க. வாழ்நாள் முழுவதும் உழைத்து கொண்டே இருந்தார். சலேசியன் சபையை தோற்றுவித்து இளைஞர்களை எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வந்து சேர்த்தார். அந்த புனிதருக்கு கனவு கொடை இருந்தது. நிறைய கனவுகள் கடவுள் அவர் கொடுத்தார். குறிப்பாக அந்த கனவுகள் எல்லாமே இறைவாக்கு கனவுகள், எல்லாமே பிற்காலத்தில் நடக்கக்கூடிய கனவுகள், வெளிப்பாடு கனவுகள். அதில் ஒரு கனவு பாருங்க, என்னன்னா ஒரு பெரிய பெட்டி இருக்குது. அந்த பெட்டிக்குள்ள ஒரு 20 அடி நீளமுள்ள ஒரு பாம்பு. அந்த பாம்பு பெரிய பாம்பு. அது மனுஷனை முழுங்குற அளவுக்கு பெருசா இருக்கு. கனவுல இவர் இந்த கனவுல பார்க்குறாரு. என்ன ஆகுதுன்னா, அந்த பாம்பு அந்த பெட்டிக்குள்ள அப்படியே நெளிஞ்சு வருது. அதே பெட்டிக்குள்ள ஒரு கயர் இருக்கு. அந்த கயர் பக்கத்தில் வந்த உடனே, பாம்பு மேலே பட்ட உடனே பாம்பு மேலே ஒரு வெட்டு விழுகுது. திருப்பி பாம்பு பயந்துக்கிட்டு அந்த பக்கமாக நெளிஞ்சு போகுது. திருப்பி கயிறு பட்ட உடனே இன்னொரு வெட்டு. இப்படி அந்த பாம்பு மேலே ஏகப்பட்ட வெட்டுக்கள் விழுகுது. எல்லாம் விழுந்த உடனே ரத்தம் வடியுது பாம்பு உடம்புல இருந்து. அந்த பாம்பு பயந்து போய் என்ன செய்யுதுன்னா, அந்த கயிறு பக்கத்திலே போகலை. அவ்வளவு கொடூரமான பாம்பு அந்த கயிறு பக்கத்தில் போக முடியல. நினச்சிருந்தா அந்த பாம்பு மிகப்பெரிய பாம்பு. அந்த கயிறு மேலே உருண்டாலே கயிறு ஒன்றும் இல்லாமல் ஆகி போயிடும். ஆனால் அந்த கயிறு பட்ட உடனே பாம்பு மேலே பெரிய வெட்டு விழுகுது. மிரண்டு போய் இருக்குது பாம்பு. இப்படியே முழிச்சிட்டார். முழிச்சா கனவு. இவருக்கு அர்த்தம் புரியலை. இந்த என்ன கயிறு, அந்த பாம்பு எதெல்லாம் குறிக்குதுன்னு சொல்லி இவர் இது தியானிச்சுக்கிட்டு இருக்கிறார். அப்போ அவருடைய காவல் தூதர், ஜான் போஸ்கோ புனிதருடைய காவல் தூதர் அந்த கனவுக்கான விளக்கத்தை சொல்லி கொடுக்கிறார். என்னன்னா, இந்த பாம்பு தான் சாத்தான். யாரை முழுங்கலாம்? 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வார்த்தை பாருங்க. நான் படிக்கிறேன், உங்களுக்கு அந்த அர்த்தம் புரியும். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வார்த்தை. அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள், உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது. அப்போ இந்த சாத்தான் யாரை முழுங்கலாம், எந்த குடும்பத்தை சாப்பிடலாம்னு சொல்லி அப்படியே முழுசா மலைப்பாம்பு எப்படி முழுங்குமோ அதுபோல் முழுங்கலாம்னு சொல்லி எந்த மனுஷனை, எந்த குடும்பத்தை முழுங்கலாம்னு சொல்லி தேடி திரியுது. அப்போ அந்த அழகைத்தான் அந்த பெட்டிக்குள்ள இருந்த பாம்புன்னு அந்த ஜான் போஸ்கோவுடைய காவல் தூதர் சொல்றார். அந்த கயறு என்ன சொல்லி விளக்கம் கொடுக்கிறார். அந்த கயறு என்னன்னா, அந்த கயரை உத்து பார்த்தேன்னா ஒன்று தெரிந்திருக்கும். அந்த கயர் முழுக்க ஆவே மரியா, ஆவே மரியா, ஆவே மரியான்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ அது என்னன்னா, அது ஜெபமாலை. அப்போ இந்த சாத்தான்
ஜெபமாலை பக்கத்தில் வரும்போதெல்லாம் சாத்தானுக்கு வெட்டு விழுகுது. அது வெட்ட தாங்க முடியாமல் அது விலகி 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 போகுது. அப்போ இந்த சாத்தானை அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதம் ஜெபமாலைன்னு சொல்லி அவருடைய காவல் தூதர் கனவுக்கான விளக்கத்தை கொடுக்கிறார். இந்த இறை செய்தியை கேட்குற நீங்களும் சாத்தான அழகைய நீங்கள் தோற்கடிக்கணும்னா ஜான் போஸ்கோ புனிதர் கண்ட கனவை போல தயவு செய்து எல்லாரும் ஜெபமாலை சொல்லுங்க, குடும்பமாக சொல்லுங்க, தனியாக சொல்லுங்க. ஜெபமாலை எவ்வளோ சொல்றீங்களோ அவ்வளோ தூரம் சாத்தான் உங்களை விட்டு தூர போகும். குறிப்பாக இந்த இறை செய்தி கேட்குற நீங்கள் இந்த மே மாதம் நிறைய ஜெபமாலை சொல்லுங்க. இப்போ வாழ்க்கையில் இருக்கிற அழகைகள் கூட்டம், சாத்தானுடைய கூட்டம் எல்லாம் எரிந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும். சாத்தானை வெட்டக்கூடிய ஒரு ஆயுதம், சாத்தானை துரத்தக்கூடிய ஒரு ஆயுதம் திரு ஜெபமாலை. எனவே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த மே மாதம் மாதாவின் வணக்க மாதத்தில் நிறைய ஜெபமாலை சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் அழகின் பிடியிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். சாத்தானுடைய கொடூரமான பிடியிலிருந்து உங்களுக்கு ரெட்டிப்பான விடுதலை கிடைக்கும். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தரான ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நீங்க ஜெப ஆவியை கொடுங்க. யாரெல்லாம் ஜெபிக்க முடியாம, குறிப்பாக ஜெபமாலை சொல்ல முடியாம கட்டப்பட்டு கிடக்குறாங்களோ அவர்களுக்கு எல்லோருக்கும் எல்லா ஜெபிக்க முடியாம இருக்கிற அந்த தடைகள் கட்டுக்களிலிருந்து விடுதலை கொடுத்து ஆண்டவரே அவர் நாவின் கட்டுக்களை திறந்து ஒரு அற்புதம் செய்யுங்க. இந்த மே மாதம் வணக்க மாதம் முழுவதும் ஜெபமாலை சொல்லி எல்லா சாத்தானையும் விரட்டுகிற தோற்கடிக்கிற அபிஷேகத்தால் இந்த பிள்ளைகளை நிரப்பும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.